ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 10 இன்டெலிஜென்ஸ் இன் நருட்டோ சீரிஸ். அதாவது நம்ம நருட்டோ சீரிஸில் இருக்கிற டாப் 10 இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக பயங்கரமான ஐக்யூ உள்ளவங்களா இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா டாப் 10 புத்திசாலிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நிறைய லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அமைத்தி ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, இப்போ ஓவரா பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பாய் சேனல். நான் தான் உங்கள் மால்டோ பாய். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது காபூட்டோ. அதாவது நம்ம ஒரோச்சிமாரோட சிஷிய புள்ள. காபூட்டோ எப்போ ஒரோச்சிமாரோட டீமில் வந்து சேர்ந்தானோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு ஆளாக மாற ஆரம்பிச்சிட்டான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய திறமையை வச்சு நிறைய இடத்துல தப்பிச்சு போயிருக்கான். கபூட்டோவோட இன்டெலிஜென்ஸை நருட்டோ ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம கபூட்டோவும் ஒபிட்டோவும் பார்த்து மீட் பண்ணி பேசிப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். பிகாஸ் அப்போ நம்ம கபூட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக போயிட்டு ஒபிட்டோ கிட்ட பேசினா அவன் நம்மளை சேர்த்துக்க மாட்டான். ஐ மீன் அவனுடைய டீமில் சேர்றதுக்கு நம்மளை சேர்த்துக்க மாட்டான். ஸோ அதனால் நம்ம கபூட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ரீஅனிமேஷன் ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போவான். கபூட்டோ ஒபிட்டோ முன்னாடி போயிட்டு இந்த பாரா என்கிட்ட இத்தனை பாடிஸ் இருக்குது, இதை வச்சு நான் ரீஅனிமேட் பண்ணி எல்லாம் உயிரோட வர வச்சு என்னுடைய கண்ட்ரோல் வச்சு இருப்பேன். ஸோ அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஸோ அதுக்கு நம்ம ஒபிட்டோ நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதராவை சமன் பண்ணுவான். அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒபிட்டோ காபூட்டோவை அவனுடைய டீமில் சேர்த்துப்பான். அண்ட் இதே மாதிரி தான் 4th கிரேட் நிஞ்சா வரல பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே இட்டாச்சி விசஸ் காபூட்டோ ஃபைட் நடக்கும். அப்போ நம்ம காபூட்டோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான டஃப் கொடுப்பான். காபூட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்டு தான். ஸோ அவன் சண்டையில் டஃப் கொடுக்கறதுல ஆச்சரியம் இல்லை. பட் இட்டாச்சி மாதிரியான ஒரு ஆள் கூட சண்டை போகிறது தான் பெரிய விஷயமே. பிகாஸ் நம்ம காபூட்டோ கூட கம்பேர் பண்ணும்போது இட்டாச்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்டெலிஜென்ஸ். ஸோ அவரு கூட சண்டை போட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் டஃப் கொடுத்துருப்பான். ஸோ இவ்வளோ பண்ணியிருக்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காபூட்டோ 10th பிளேஸில் இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது காபூட்டோவோட குருநாதர் ஒரோச்சிமாரு. நருட்டோவோட ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாருவை பயங்கரமான ஒரு வில்லன் மாதிரி தான் காமிப்பாங்க. அவனுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்துப்பான். சரி, எதுக்காக நம்ம ஒரோச்சிமாரு வில்லனா மாறினா அவனுக்கு என்ன தேவை அப்படின்றத தேடி பார்க்கும்போது தான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடோனியை உருவாக்கி இருப்பான். ஐ மீன் நம்ம ஒரோச்சிமாரோட ஐ டவுட் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்க்கறதுக்கே ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரோச்சிமாரு என்ன பண்ணுவான்னா இம்மோர்டாலிட்டி பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுவார். ஸ்டார்டிங்கில் என்ன தான் நம்ம ஒரோச்சிமாருக்கு அதில் சில தடங்கல்கள் இருந்தாலுமே போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு அதில் சக்ஸஸ் ஆயிருப்பான். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு இருக்கிற இடத்த அசால்ட்டாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஈஸியாகவே தப்பிச்சு போயிடுவான். இங்கிருந்து ஆரம்பிச்ச நம்ம ஒரோச்சிமாரு பொருட்டோ சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனே ஒரு குழந்தையை உருவாக்கி அதை வளர்த்திருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பாசிபிளான ஒரு விஷயம். பட் நம்ம ஒரோச்சிமாரு அதை பாசிபிள் ஆக்கியிருப்பான். அண்ட் இதே மாதிரி தான் ரீஅனிமேஷன் ரூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரோச்சிமாரு சமன் பண்ணும்போது அந்த அளவுக்கு அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. பட் அதுவே 4th கிரேட் நிஞ்சா வரல பார்த்தீங்கன்னா 4 ஒகேசியுமே ஒரே நேரத்தில் சமன் பண்ணி பர்ஃபெக்டாக இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரீஅனிமேஷன் பார்த்தீங்கன்னா சாதாரண ரீஅனிமேஷன் இல்லை, ஷினிகாமி யூஸ் பண்ணுற ஒரு ரீஅனிமேஷன். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தனி திறமை வேணும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒரோச்சிமாரு 9th பிளேஸை பிடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கிறது மாதரா உச்சிஹா. மாதரா உச்சிஹா பவர்ஃபுல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அவன் ஒரு புத்திசாலி அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும். பட் மாதராவை 8th பிளேஸில் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். மாதரா உச்சிஹா எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக பிளான் போடுவான் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோவோட இன்சிடென்ட் தான். மாதரா நம்ம ஒபிட்டோவை காப்பாற்றி அவனை ஃபுல்லாக சரி பண்ணதுக்கு அப்புறம் மாதரா பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவோட மண்டையை கழுவ ஸ்டார்ட் பண்ணுவான். பட் நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா எப்பப்பா என்னை வீட்டுக்கு விட்டுரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டான். சரிப்பா நீ போ, பட் போயிட்டு என்கிட்ட தான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒபிட்டோவை பார்த்தீங்கன்னா அமுச்சு விடுவான். அப்போ தான் நம்ம ஒபிட்டோ கக்காஷியோட கையில் ரின்ஸ் ஆகிறதையும் பார்ப்பான். இந்த பிளானை போட்டது வேற யாரும் கிடையாது, அஃப்கோர்ஸ் நம்ம மாதரா உச்சிஹா. ஸோ அதை பார்த்து நம்ம ஒபிட்டோவும் ரிட்டன் நம்ம மாதரா கிட்ட வந்துட்டு மாதரா சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பான். பட் நான் ஏன் மாதராவை 8th பிளேஸில் போட்டுருக்குன்னா நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அவனுக்கே தெரியாம இன்னொருத்தனோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம பிளாக் ஜெட்ஸ் தான். ஸோ ஒருத்தன் நம்மள கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான் அப்படின்றது தெரியாம நம்ம மாதரா இருந்ததுனால தான் நான் மாதராவை பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ்ல போட்டுருக்கேன். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது ஜிரையா சென்சே. அஃப்கோர்ஸ் நம்ம ஜிரையாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் மட்டும் கிடையாது, இன்டெலிஜென்ட்டும் கூட. நம்ம ஜிரையா சென்சேவுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச்லாம் இறங்கி இருக்காரு. அது என்னென்ன ரிசர்ச் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். லெஜெண்ட்ஸ் ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம ஜிரையா ஒரு ஸ்காலர் அப்படின்றதுனால ஏகப்பட்ட புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், எல்லாரோட இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி நம்ம ஜிரையாவுக்குமே எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது அந்த எக்ஸாம்பிள்னா நம்ம ஜெரையா விசஸ் பெயின் ஃபைட் தான். நம்ம ஜெரையா பெயின் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே பார்த்தீங்கன்னா பெயின் யாரு, அவன் எப்படி பிறந்து வளர்ந்தா, அவனுக்கு எப்படி இவ்வளோ பவர்ஸ் கிடைச்சது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பெயினை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சவர் நம்ம ஜெரையா மட்டும்தான். அதுவும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரையா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டார். கொனனை பார்த்தவொடனே நீ கொனன் தானே, என்னுடைய ஸ்டூடெண்ட் கொனன் தானே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாவே கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் எகிக்கோ இப்போ உயிரோட இல்லை. அண்ட் இந்த 6 path ஆஃப் பெயின் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம நாகோட்டோ தான் அப்படின்றத நம்ம ஜெரையா அசால்ட்டாவே கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி கண்டுபிடிச்சது மட்டும்
மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுடைய கதை முடிஞ்சு அப்படின்றது நம்ம ஜெரையாக்கு தெரிஞ்ச உடனே அவர் பார்த்தீங்கன்னா ஃபுகோசோக்கோட முதுகில் அவர் கலெக்ட் பண்ண எல்லா விஷயமே ஒரு நோட் மாதிரி எழுதி அனுப்பிச்சு விடுவார். அதில் 106 இருக்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரையாவை 7th பிளேஸில் போட்டுருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது டோபி ராமா செஞ்சு. நம்ம டோபி ராமா செஞ்சு எந்த அளவுக்கு ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டான ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரிஸில் இருக்கிற பயங்கர பவர்ஃபுல்லான ஜுட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது நம்ம டோபி ராமா செஞ்சு தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா FTG ஷேடோ க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதரா அண்ட் அஷிராமா 2 பேரும் சேர்ந்து லீஃப் வில்லேஜை உருவாக்கிட்டாங்க. பட் அதன் பிறகு அந்த லீஃப் வில்லேஜை டெவலப் பண்ணது முழுக்க நம்ம டோபி ராமா தான். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு இருக்கிற எல்லா டைல் விஷயமே பிடிச்சிட்டு வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா எல்லா வில்லேஜுக்குமே பிரித்து கொடுப்பாரு. அதுவும் ஃப்ரீயாக கொடுப்பாரு. பட் அப்போ நம்ம டோபி ராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரீயெல்லாம் கொடுக்க முடியாது, காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசை வச்சு நம்ம லீஃப் வில்லேஜை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஜுட்ஸு. ஸோ அதை கிரியேட் பண்ணதே நம்ம டோபி ராமா செஞ்சு தான். ஸோ நம்ம டோபி ராமா செஞ்சு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஆள் அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிளே போதும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது மினாட்டோ நமிகாசே. மினாட்டோ எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் அப்படின்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டோபி ராமாவை பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் தான் FTG கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் அவரை விட அந்த FTG சூப்பராக பண்ணது நம்ம மினாட்டோ நமிகாசே தான். ஆக்சுவலாக இந்த FTG யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு தனி திறமை வேணும். மினாட்டோ விசஸ் ஒபிட்டோ ஃபைட் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம மினாட்டோ ஒபிட்டோவோட பவர்ஸ் என்ன அப்படின்றத ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஒபிட்டோவை சாதாரணமாக டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ரூட்லேயே போயிட்டு அவன் அடிச்சிருப்பாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரசன்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரசன்கனை கண்டுபிடிச்சதே நம்ம மினாட்டோ தான். அண்ட் இதே மாதிரி தான் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம மைட் கை விசஸ் மாதரா இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம மாதரா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ட்ரூத் செக்கிங் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மைட் கை நோக்கி அனுப்புவோம். பட் அதை தடுக்கிறதுக்கு நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்லேயே ஒரு பிளானை போடுறது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக அதை தடுத்திருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோவை 5th பிளேஸில் போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது இட்டாச்சி உச்சிஹா. மினாட்டோ அண்ட் இட்டாச்சி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான் இன்டெலிஜென்ட்டை பொறுத்த வரைக்கும். இட்டாச்சி ஒரு ஷரிங்கன் யூஸர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்டாச்சி தவிர வேறு யாராலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கெஞ்சுட்ஸுவை பக்காவாக யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. அக்கட்சுகி டீம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டீம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் தான் நம்ம கிசமே, ஒபிட்டோ மற்றும் பெயின் இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஆளுங்களாக இருக்காங்க. அந்த டீமையே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி ஏமாத்திருப்பாரு. லைட்டாக கொஞ்சம் பெருசு தட்டா கூட நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீம் சேர்ந்தவங்க அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீம் காரணங்களையே நம்ம வைப்பாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம இட்டாச்சி மற்றும் நருட்டோ 2 பேரும் பேசிப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ நம்ம இட்டாச்சி என்ன பண்ணுவோம்னா நருட்டோட வாய்க்குள்ள ஒரு காக்காவை அமுச்சு விடுவான். அது எதுக்குடான்னு பார்த்தா 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம காபுட்டோ பார்த்தீங்கன்னா இட்டாச்சியை ரீஅனிமேட் பண்ணி வர வைப்பான் பார்த்தீங்களா. அப்போ நம்ம இட்டாச்சி நருட்டோவோட வாய்க்குள்ள போனால் அந்த காக்காவை வச்சு தான் அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வரும். ஐ மீன் அப்போ அமுச்சு விட்ட காக்காவை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காபுட்டோவோட கண்ட்ரோல்ல இருந்து நம்ம இட்டாச்சி வெளியே வந்திருப்போம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தனி மாஸ்டர் மைண்டே தேவை. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இட்டாச்சி எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளுன்னு. அதனால தான் நம்ம இட்டாச்சியை இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது த காப்பி நிஞ்சா கக்காஷி. இட்டாச்சியை விட நம்ம கக்காஷி ஸ்மார்ட் புத்திசாலியாடான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆமாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீன் நம்ம நருட்டோ சீரிஸ்லேயே இருக்குது. ஏன் நம்ம சாபுசா ஃபைட்டை எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சாபுசா பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி திடீர்னு வந்துட்டு பயமுறுத்துவான். தண்ணியிலேருந்து வருவான், மரத்தில் தூங்கின்னு வருவான். அவன் என்ன நினச்சி வருவான்னா நம்ம கக்காஷிக்கு நம்ம வரது தெரியாது அப்படின்னு நினச்சி தான் வருவான். பட் நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே சாபுசாவை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கைத்து பிடிச்சி ஒரே லாக் போடுவார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இடன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய பவரை பற்றி நம்ம கக்காஷிக்கு தெரிஞ்ச உடனே நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா இடனை டச் பண்ண கூட விட மாட்டார். ஒரே ஒரு குணையை யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா 2 அக்கட்சுகி டீமை சார்ந்தவங்களே அசால்ட்டாக சமாளிப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கக்காஷி மட்டும் தான் நருட்டோவில் என்னென்ன டிகிரி இருக்கோ அது எல்லாத்தையுமே முடிச்ச ஒரே ஆளுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கக்காஷி கிட்ட ஷரிங்கன் இருக்குது பார்த்தீங்களா, உச்சிகா கிளானை சேர்ந்தவங்களாலே நம்ம கக்காஷி அளவுக்கு மற்றவங்களோட ஜுட்ஸுவை காப்பி பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருப்போம். அண்ட் அது கூடவே சேர்த்து பேட்டில் ஐக்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கக்காஷிக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம கக்காஷியை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். பட் இந்த வீடியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஆகையால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி 3வது இடத்தை பிடித்துள்ளார். இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம ஷிகமாரு நாரா. ஒக்காகே ஆகிறதுக்கு பவர்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்றத நிரூபிச்சவர் தான் நம்ம ஷிகமாரு நாரா. நம்ம ஷிகமாருவை நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து நோட் பண்ணுங்களேன், எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஷிகமாரு பார்த்தீங்கன்னா அவனுடைய பவர்ஸை வச்சு சண்டை போகிறத விட அவனுடைய புத்திசாலித்தனத்தால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்ல வின் பண்ணியிருப்பான். அதில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மொமெண்ட்னா நம்ம ஷிகமாரு விசஸ் இடன் ஃபைட் தான். இடன் கையால் நம்ம அசுமா இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஷிகமாருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. நைட்டு ஃபுல்லாக எப்பூரா நம்ம இடனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்படியே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகமாரு பார்த்தீங்கன்னா அவனுடைய டீம்மேட்டை கூப்பிட்டுக்கிட்டு வேகமாக போயிட்டு நம்ம இடனை போட்டு தள்ள கிளம்பி போயிடுவாங்க. அப்படி போனால் நம்ம ஷிகமாரு இடனை போட்டு தள்ளுற மொமெண்ட்லாம் வெறித்தனமாக இருக்கும். பிகாஸ் நம்ம இடன் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி கிடையாது, அவன் ஒரு இம்மோர்டல். ஸோ அவனை போட்டு தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் அது என்னால் முடியுண்டா அப்படின்றத நிரூபிச்சவர் தான் நம்ம ஷிகமாரு நாரா. ஷிகமாரு இடனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவருடைய மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்க்கலாம். அது நம்மளுடைய மூஞ்சிலையுமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடி ஒக்காகே ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாருவை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிகமாரோட ஐக்கியமே பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் ஷிகமாருவை 2nd பிளேஸில் போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக
ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இதையுமே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஷிகமாரோட அப்பா ஷிகாகு நாரா. நம்ம ஷிகமாரு இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு காரணமே அவனுடைய அப்பா ஷிகாகு நாரா தான். அதுலயும் நம்ம ஷிகமாரு நாரா இடனை எப்பூரா போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஷிகாகு நாரா தான் ஷிகமாருக்கு மோட்டிவேட் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு மாதிரி ஒரு கேம் இருக்கும் பார்த்தீங்களா, ஷோகின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ஷிகமாரு நாரா எப்பயுமே நம்ம ஷிகாகு நாராவை பீட் பண்ணதே கிடையாது. அந்த கேம் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஃபீல்டு அப்போ நல்லா ஸ்ட்ராட்டஜி போட்டு பேட்டில் பண்ணுறதுக்கு நல்லாவே அந்த கேம் யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம ஷிகாகு நாராவை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரப்ப சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர் நம்ம ஷிகாகு நாரா தான். ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார் எந்த அளவுக்கு பெரிய வார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வாரில் எப்படிலாம் சண்டை போடலாம் அப்படின்ற பிளானை சொல்றவரே நம்ம ஷிகாகு நாரா தான். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன் நம்ம ஷிகாகு நாரா எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான பர்சன் சொல்றதுக்கு. அதனால தான் நம்ம லிஸ்ட்ல ஷிகாகு நாராவை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டுருக்கோம். ஸோ யா கைஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலோ சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ அதையுமே சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களையும் சந்திக்குமாறு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மால்ட்டோ பை போயிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.